சபரிமலையுடைய கதவுகள் இருக்கு இல்லையா, அந்த கருவறை கதவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தகடுகள் வந்து பதிக்கப்பட்டிருந்திருக்கு. கோடிக்கணக்கான நகைகள், கோடிக்கணக்கான பணங்கள் வந்து திருடப்பட்டதாக தெரிய வருது. அதில் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றிங்கிறவர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. போலீஸ் விசாரணையில் ஜெயராம் வந்து ஒரு சாட்சியாக தான் சேர்த்துருக்காங்க. போலீஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எஸ்ஐடியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட ஜெயராம் வந்து நெருக்கமாக இருந்திருக்காரு, ஃபோனில் பேசியிருக்காரு, நேர சபரிமலைக்கு போயிருக்காரு. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஸோ சபரிமலை நகை திருட்டு இதை பத்தி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு ஆக்ட்ரஸ் சார்ந்து அதை பத்தி தான் பேச போறோம் அவர்கிட்ட. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். ஸோ இந்த சபரிமலை கேஸ்க்குள்ள ஆக்டர் ஜெயராம் எப்படி உள்ள வந்தாரு? உன்னிகிருஷ்ணன் போற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சபரிமலை நிர்வாகியாக இருக்கார். அதாவது வந்து சபரிமலையில் ஒரு முக்கியமான நிர்வாகி. அவரோட பொறுப்பில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சபரிமலையில் வந்து இருக்கிற கோயில் நகைகள் இருக்குல்ல, அதனுடைய ட்ரஸ்டி மாதிரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டி மாதிரி கோயில் நகைகளை வந்து பாதுகாக்கிறது. அது இல்லாமல் கோயிலுக்கு காணிக்கையாக நகைகள் வரும் இல்லையா, அதை வந்து பாதுகாக்கிறது. இதெல்லாம் வந்து அவருடைய பொறுப்பாக இருந்தது. ஸோ அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் அந்த சபரிமலை நகைகள் வந்து எங்கேயுமே நகர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு உன்னிகிருஷ்ணன் போற்றிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சபரிமலையில் வந்து பாரம்பரியமாக இருந்த பல நகைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி அவர் வந்து விற்றிருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சபரிமலையுடைய கதவுகள் இருக்கு இல்லையா, அந்த கருவறை கதவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தகடுகள் வந்து பதிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த தங்க தகடுகள்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடியே செய்யப்பட்டு பதிக்கப்பட்ட தகடுகள். அந்த தகடுகள் பழுதாயிருச்சு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன், புதுப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த தகடுகளை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு புதுப்பிச்சு கொடுக்குற அந்த பொறுப்பை வந்து உன்னிகிருஷ்ணன் போற்றி வந்து ஏற்றுட்டு இருக்கார். அவர் வந்து அந்த நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சபரிமலை நிர்வாகமும் சரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவர் அந்த தகடுகளை எல்லாம் கலட்டி எடுத்துட்டு புதுசாக வந்து புது தங்க தகடுகளை செஞ்சு அந்த வெயிட்டுக்கு மாட்டாமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தங்க முலாம் பூசின தகடுகளை வந்து அந்த கதவுல வந்து பதிச்சுட்டு, ஒரிஜினலாக இருந்துச்சு இல்லையா தங்க தகடுகள், அது வந்து கோடிகளில் வந்து பெருமானம் உள்ள ஒரு பெரிய ஒரு வெயிட் உள்ள ஒரு வேல்யூ, அதை வந்து இவர் வந்து தன்னுடைய வசப்படுத்திக்கிட்டார். அதாவது வந்து அவர் வந்து வித்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோயிலோட நகைகள், அதாவது வந்து ஐயப்பன் கோயிலில் கிரீடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பாரம்பரியமான கோயில் நகைகள் சிலது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோவில் நகைகள் எடுத்து இவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நகைகளை வந்து வச்சுக்கிட்டு பல விஐபிகளோட இவர் தொடர்பில் இருந்திருக்கார். பல பேரோட, அதாவது வந்து கேரளாவில் இருக்கிற பிரபலமான நடிகர்கள், அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள், பெரிய தொழிலதிபர்கள் பலரோட வந்து இவர் தொடர்பில் இருந்திருக்காரு. அந்த தொடர்பு இவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரபலமான கோயில், ஐயப்பன் சபரிமலை கோயில்ன்றது ஒரு பிரபலமான கோயிலாக இருக்குது. அந்த பிரபலமான கோயிலில் வந்து முக்கியமான நிர்வாகியாக இருக்கிறதுனால விஐபிஸ் வந்து அவருடைய தயவை நாடி போகிறாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் தரிசனம், இப்போ வந்து சாமி தரிசனம் பண்ணணும்னு இவர்கிட்ட சொன்னால், இவர் அந்த விஐபிஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் நேரடியாக சாமி தரிசனத்தை காட்டிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ திருப்பதி கோயிலுக்கு ரஜினிகாந்தோ, தனுஷோ, இல்லை அஜித், விஜயோ, இல்லை பிரபல நடிகர்கள் போனால், இல்லை பிரபல அரசியல் தலைவர்கள் போனால், அங்கே வந்து அவங்களுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு வந்து அந்த நிர்வாகமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. தனி வரிசையில் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தரிசனம் முடிஞ்சு அவங்கள கொண்டு வந்து காரில் ஏற்றி விட்டு பிரசாதங்கள்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு மரியாதை கொடுத்து தான் அவங்கள அனுப்புவாங்க. இப்படி பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அதனால் சபரிமலை கூட்டம் நெரிசலான ஒரு இடமா இருக்கிறதுனால பல பேர் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் சாமி தரிசனம் பண்ணணும் போது இவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காரு. இப்படி பலரோட நெருக்கத்தில் இருந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சபரிமலை கோயிலுடைய அதாவது வந்து இந்த கிரீடம், உண்மையான கோயில் தகடுகள், கதவுல பதிக்கப்பட்ட தகடுகள்லாம் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்தால் அந்த பூஜை வந்து சிறப்பாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து செல்வம் கொளிக்கும், உங்களுக்கு வந்து சுபிஷம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி பல பேர்கிட்ட பேசியிருக்கார்.
பலருடைய வீட்டுக்கு இந்த நகைகளை, கோவில் நகைகளை எடுத்துட்டு போய் வச்சு அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து செஞ்சிருக்காரு. அந்த பூஜை, சிறப்பு பூஜை இவர் வந்து தலைமையில் வந்து நடக்கும். குருன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் நம்புவாங்க. இப்படிப்பட்ட முக்கியமான ஆட்களை எல்லாருமே வந்து பெரிய மனிதராக நினைப்பாங்க, ஒரு குருவா நினைப்பாங்க. இந்த சாமியார்கிட்ட எல்லாம் நம்பி போறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படி போய் 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 பலருடைய வீட்டில் வந்து இந்த நகைகளை வைத்து பூஜை பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில தான் ஜெயராமு வந்து இவருடைய ஒரு நெருக்கமான உறவுல இருந்திருக்காரு. அதாவது நட்பு எப்படிப்பட்ட நட்புனா இப்படி தான். அவர் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, அவரோட பேசுறது, ஒரு பெரிய மனிதர்ங்கிற ஒரு மரியாதையோட பேசிட்டு வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் வந்து மணிக்கணக்கில் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட வந்து தொடர்ந்து தொலைபேசி உரையாடல் பண்ணியிருக்காரு. ஜெயராமோட வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கோயில் நகைகளை கொண்டு வந்து அந்த கதவுல பதிக்கப்பட்ட தகடுகள், கிரீடங்கள், இன்னும் பல கோயில் நகைகளை கொண்டு வந்து அவருடைய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி. ஸோ இந்த வகையில் தான் வந்து ஜெயராம் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட தொடர்பில் இருக்கார். இப்போ இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி பண்ண இந்த நகை திருட்டு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். பல கோடிக்கான சபரிமலை நகைகள் வந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை ஒன்று தொடங்கும் போது அந்த விசாரணையில் இவர் மலுப்பலான சில விஷயங்களை சொல்லும்போது இவர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம், கேரளா அரசாங்கத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்படுது. இந்த மாதிரி வந்து கோயில் நகைகள் வந்து காணவில்லை அப்படிங்கிற புகார் அளிக்கப்படுது. அது சார்ந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் போலீஸ் இல்லையா, கேரளா போலீஸ்கிட்ட கொடுத்து இதை விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. கேரளா போலீஸ் உள்ளே வந்து விசாரிக்கும் போது இது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது, பெரிய நெட்வொர்க்கு, கோடிக்கணக்கான நகைகள், கோடிக்கணக்கான பணங்கள் வந்து திருடப்பட்டதாக தெரிய வருது. அதில் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றிங்கிறவர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலி அக்கௌண்ட்டுகள் தொடங்கியிருக்காரு. நிறையா போலி பேரில் அக்கௌண்ட்டுகள் தொடங்கி அந்த நகைகள் விற்கப்பட்ட பணங்களை அந்த அக்கௌண்ட்டில் வந்து போட்டு அது வந்து பல இடங்களுக்கு பரிமாற்றம் ஆயிருக்கு, பல பேருக்கு வந்து அந்த பணம் போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல யாராவது பெரிய கை இன்வால்வ் ஆயிருக்காங்களா? நிச்சயமா இன்வால்வ் ஆகிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த போலீஸ் வந்து விசாரணையில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்ஐடி, அந்த எஸ்ஐடி டீமுக்கு வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது. அதனால் அடுத்து வந்து எஸ்ஐடி வந்து இதில் உள்ள வந்து விசாரிக்கும் போது துருவி பல விசாரணைகள் இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கிட்ட நடக்குது. இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி சொல்கிற தகவல் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய செல்ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து யார் பணம் அனுப்பிச்சிருக்காங்க, இவர் யாருக்கு பணம் அனுப்பிச்சிருக்காரு, இவருடைய பாஸ்போர்ட்ல ஒரு வெளிநாடு போயிருக்காரா, வெளிநாடு போயிருந்தா இவர் மட்டும் போயிருக்காரா, இல்லை இவர் கூட யாராவது விஐபிஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்களா, இவர் யார் வீட்டுக்கு போயிருக்காரு, இவர் யார் வீட்டுக்கு ஏன் இந்த விஐபிஸ் வீட்டுக்கெல்லாம் இவர் ஏன் போனார், இந்த கோணத்தில் வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சப்ப இவர் பல பேரோட வீட்டுக்கு இந்த மாதிரி வந்து கோயில் நகையை வச்சா சிறப்பாக இருக்கும், பூஜை வந்து பண்ணோம்னா உங்களுக்கு வந்து எல்லா வளங்களும் கிடைக்கும், பணம் வந்து அள்ளி கொட்டும், அந்த மாதிரி சொல்லி ஏமாற்று வார்த்தைகள் சொல்லி பூஜை பண்ணியிருக்காரு. அதன் மூலமா ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து சன்மானமா பெற்றிருக்காரு, ஒரு ரெமுனரேஷனா பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது. ஸோ அந்த வரிசையில் யார் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு விசாரிக்கும் போது பல பேர் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னும் போது அப்படி ஒருத்தராக தான் வந்து ஜெயராம் வந்து சிக்கிறாரு. ஜெயராமும் இப்படி இவரோட கனெக்ட்ல இருக்காருன்னும் போது ஜெயராம் கிட்டையும் விசாரணை நடக்குது. இந்த விசாரணை ஜெயராம்கிட்ட மட்டும் நடக்கல, இந்த விசாரணை பல மலையாள நடிகர்கள்ட்ட நடக்குது. யார் பேருமே அடிப்படலையே. அதான் இது வரைக்கும் யார் பேரும் அடிப்படல. அது கேரளால ரகசியமா சில விசாரணைகள் போயிட்டு இருக்கு. ஜெயராம் பேர் மட்டும். ஆமா, ஜெயராம் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க ரொம்ப முக்கியமா அதை பார்க்க வேண்டியது என்னன்னா ஜெயராம் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு. ஜெயராம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கேரளால இருந்து வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இங்கே வந்து விசாரணை பண்றாங்க. ஜெயராம் வீட்டில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணை பண்றாங்கன்னும் போது அந்த விஷயம் வெளியில வர ஆரம்பிக்குது, பிரஸுக்கு வெளியில வருது. ஸோ என்ன மாதிரியான விசாரணை, ஏன் ஜெயராம் வீட்டில் விசாரணை நடக்குது, எதுக்காட்டி ஜெயராம் வீட்டில் விசாரணை நடக்குது, இப்படி அடுத்தடுத்து கேள்வி கணைகள் வரும்போது இதுதான் சபரிமலை வந்து நகைகள் திருடப்பட்டிருக்கு, இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட ஜெயராமுக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு வந்துச்சு. போலீஸ் விசாரணையில் ஜெயராம் வந்து ஒரு சாட்சியாக தான் சேர்த்துருக்காங்க. போலீஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எஸ்ஐடியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயராம் வந்து நாங்கள் ஒரு சாட்சியாக தான் சேர்த்துருக்கோம், அவர் வந்து இப்போதைக்கு குற்றவாளி இல்லை. ஆனால் ஜெயராம் கிட்ட விசாரிக்கும் போது அதில் ஏதாவது வந்து அவங்களுக்கு துப்பு கிடைச்சிருக்கலாம். அதாவது வந்து இதில் ஜெயராம் சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சா அடுத்தடுத்த விசாரணையில் வந்து ஜெயராமும் இதில் குற்றவாளியாக சேர்க்கப்படலாம். ஆனால் இன்றைய நிலவரத்தில் ஜெயராம் வந்து ஒரு சாட்சியாக தான் வந்து இப்போ சேர்க்கப்பட்டிருக்கா. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் ஜெயராமிடம் விசாரணை தேவைப்பட்டால்
நாங்கள் வந்து சம்மன் அனுப்பிச்சு ஜெயராம் வந்து விசாரிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஜெயராம் இந்த தப்பில் ஏதாவது ஈடுபட்டிருப்பாரா, இந்த கோயில் நகைகளை திருடி விற்கிற அந்த ஸ்கேமில் வந்து ஜெயராமும் தொடர்புடையவராக இருப்பாரா அப்படின்னா நமக்கு வந்து ஜெயராம நல்லா தெரியும். அதாவது வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா அவர் மலையாளத்தில் மட்டும் பிரபல நடிகர் கிடையாது, அவர் தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போ மலையாளத்திலேருந்து பல பேர் வந்து தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. டாப் ஸ்டார்ஸ் மம்முட்டி, மோகன்லால் எல்லாம் கூட வந்திருக்காங்க, ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் பெருசாக வந்து தமிழில் வந்து அவங்க பிரபலமான நடிகர்களாக ஆக முடியல, பெரிய மலையாள நடிகர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. ஆனால் ஜெயராமை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள நடிகராக இருந்தவோட பல தமிழ் படங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு. பல கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரியான படங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிலேருந்து கமல்லேருந்து எல்லாரோடையுமே நடிச்சிருக்காருன்னும் போது அவர் ஒரு பிரபலமான நடிகராக இருக்காரு. அவர் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருப்பாரா அப்படின்னா செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா ஜெயராம் ஒரு படித்தவர், ஒரு பண்பாளர். ஜெயராம் வந்து மலையாளின்னு நினைக்கிறாங்க, மலையாளி தான். ஆனால் அவங்க அம்மா வந்து கும்பகோணத்தை சேர்ந்து ஒரு தமிழர். ஸோ மலையாளி தமிழர் ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் ஜெயராம். அவருடைய ஆரம்ப காலம் வந்து பாலக்காட்டில், திருச்சூரில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயராம் வந்து ஜேசுதாஸ் இருக்கார் இல்லையா, பாடகர் ஜேசுதாஸோடைய குழுவில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக சேர்றாரு. பாட்டு கச்சேரி நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 2 மணி நேரம் நடக்குது நான் ஸ்டாப்பாக அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் விடுவாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு டீ பிரேக் அந்த மாதிரி கேப் விடுவாங்க. அந்த மாதிரி கேப்பில் வந்து ஜெயராம் வந்து மிமிக்ரி பண்ணுவார், ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுவார் ஒரு 10-15 நிமிஷம். திருப்பி மறுபடியும் கச்சேரி நடக்கும், மறுபடியும் ஒரு சின்ன கேப் இருக்கும்போது இவர் என்டர்டெயின் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து தான் சினிமாக்குள்ளே வராரு, மலையாளத்தில் நடிக்கிறாரு, மலையாளத்தில் பிரபலமாகிறாரு, பிரபல ஹீரோ ஆகிறாரு. அப்புறம் தமிழில் நடிக்கிறாரு, பல லாங்குவேஜில் வந்து ஜெயராம் நடிச்சிருக்காரு. ஸோ ஜெயராம் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கார். அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இது வரைக்கும் கிடையாது. ஒரே ஒரு சர்ச்சை 2010 எழுந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு கேரளாவில் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு டிவியில் வந்து ஜெயராம் வந்து கலந்துக்கிட்டப்ப தமிழ்நாட்டு பெண்களை வந்து கருப்பு எரும மாடு மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து விளையாட்டாக சொன்னார், சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சொன்னார். அது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது ஒரு ஜாலி ஷோ. அதில் வந்து இந்த மாதிரியான வார்த்தையை வந்து அவர் சொன்னார். சொன்னது வந்து பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. கேரளா டிவியில் சொல்லியிருந்தா கூட அது வந்து தமிழ் மக்கள் நோட்டீஸ் பண்ணி ஜெயராம் எப்படி வந்து தமிழ் பெண்களை வந்து கருப்பு எரும மாடோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெரிய சர்ச்சை எழுந்தது. தமிழ்நாட்டில் தான் ஜெயராம் இருக்காரு, சென்னையில் தான் இருக்காருன்னும் போது அன்னைக்கு ஜெயராம் வீட்டில் கல்லெல்லாம் எரிஞ்சாங்க. ஆனால் போலீஸ் வந்து அதை கலைச்சு அந்த சமாதானப்படுத்துனாங்க. அந்த நேரத்தில் இது பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெயராம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஏதோ யதார்த்தமாக விளையாட்டாக சொன்னேன், ஜாலியாக சொன்னேன், ஆனால் அது வந்து தப்பாக மீனிங் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். ஸோ இது வரைக்கும் வேறு எந்த சர்ச்சையும் வந்து ஜெயராம் மேலே இல்லாதனால ஜெயராம் இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னா பட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஜெயராம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அவர் மகனும் இதில் இன்வால்வ் ஆகுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ காளிதாஸையும் விசாரிக்கலையா? அதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்கம்மா. இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட ஜெயராம் வந்து நெருக்கமாக இருந்திருக்காரு, ஃபோனில் பேசியிருக்காரு, நேர சபரிமலைக்கு போயிருக்காரு, உன்னிகிருஷ்ணன் போற்றியோட வீட்டுக்கு இவர் போயிருக்காரு, இவரோட வீட்டுக்கு உன்னிகிருஷ்ணன் போற்றி வந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது ஜெயராம் தான் அங்கே வந்து ஒரு லீடில் இருக்காரு. ஜெயராமோட தான் வந்து உன்னிகிருஷ்ணன் போற்றி வந்து தொடர்பில் இருந்ததுனால ஜெயராம் கிட்ட மட்டும்தான் விசாரிப்பாங்க. ஜெயராமோட மனைவி பார்வதி, அவங்களும் ஒரு நடிகை, ஒரு மகன் இருக்காங்க, அவர் வந்து காளிதாஸ் ஜெயராம், இன்னொரு மகள் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லாம் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் வந்து ஜெயராம் குற்றவாளியெல்லாம் அவங்க பார்க்கல. இதில் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட உங்களுக்கு என்ன தொடர்பு, என்ன எதன் காரணமாக உங்கள் வீட்டுக்கு வந்து போனார், கோயில் நகைகளை வந்து உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கும் போது ஆமாம் கோயில் நகைகளை வச்சு பூஜை பண்ணார் அப்படின்னு இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அந்த கோயில் நகைகளை வந்து இவர் வீட்டில் வச்சு பூஜை பண்ணதே ஒரு தப்பு தான், அதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஏன்னா வந்து அது கோயிலுக்கு சொந்தமான நகை, அது பாரம்பரியமான நகை, அது வந்து அப்படின்னா கோயில் சொத்து. அதை வந்து அந்த கோயிலிருந்து நகர்த்தி வெளியில் கொண்டு வரதே தப்பு. அது மெட்ராஸ் வரைக்கும் கொண்டு வந்து இவர் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே தப்பாக கருதப்படும். அதுக்கான மினிமமான தண்டனைன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக ஜெயராமுக்கு அது கிடைக்கும். மற்றபடி வந்து இந்த திருட்டு ஸ்கேம்னு சொல்கிறாங்களே, இதை திருடி வித்தார் அப்படிங்கிறாங்கல்ல இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி, அதில் ஜெயராமுக்கு ஏதாவது வந்து தொடர்பு இருக்கான்னு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரிமினல் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால போலீஸ்கிட்ட சிக்கிட்டார் அப்படின்னா அவரோட தொடர்பில் இருக்கிற எல்லாருமே விசாரிப்பாங்க. இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியில் அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. இதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு ரொட்டீனான ஒரு போலீஸ் விசாரணை தான். ஸோ அந்த வகையில் தான் போலீஸை விசாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க குடும்பத்தாரையெல்லாம் இதில் விசாரிக்கிறதுக்கோ இதில் வந்து இந்த வழக்கில் இணைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஜனவரியில் ஜெயராம் அவர்களை
விசாரித்தார்கள். இப்போ இந்த கேஸ் எந்த நிலுவையில் இருக்கு சார்? இந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரணையில் இருக்குமா. இந்த நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் போற்றிங்கிறது அங்கே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. அவருடைய பொறுப்பில் தான் அந்த நகைகள்லாம் இருந்திருக்கணும் போது அவர் மட்டுமே இந்த நகைகளை வந்து கோயிலேருந்து வெளியில் வந்திருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு நெட்வொர்க்காக தான் இருந்திருக்க முடியும். பலருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு தனி மனிதன் வந்து அந்த நகையெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த நகைகளை வித்திருக்க முடியாது. அந்த நகை அந்த கோயில் கதவுல இருந்த தகடுகள், தங்க நகைகள் இருக்கு இல்லையா, அந்த நகைகளை வந்து அவங்க வந்து மாற்றி தங்க முலாம் பூசின தகடுகளை அங்கே பதிச்சிருக்க முடியாது. இந்த நகைகளை இவங்க கைப்பற்றி இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு தனி மனிதராக வந்து செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது இது நிச்சயமாக ஒரு நெட்வொர்க்காக தான் இருக்கும். கோயிலில் வந்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்ட பல பேர் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது நிச்சயமாக அடுத்தடுத்து வெளியில் வரும். இது ஒரு பெரிய ஸ்கேம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதியில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் சில வருடங்களுக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா காணிக்கையாக வர நகைகள், கோயிலில் திருப்பதிக்கு வர காணிக்கையாக வர நகைகள்லாம் எத்தனை கோடினே நம்ம கணக்கிட முடியாது. அந்த மாதிரி பெருசாக காணிக்க வர நகைகள், அந்த மாதிரி பெருசாக காணிக்க வர பணங்கள் எல்லாமே கையாடல் அப்படி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் பல பேர் அந்த கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்துச்சு. அந்த வழக்கு என்னன்றது இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் லட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த லட்டுல நெய் கலக்கிறாங்க இல்லையா, அந்த நெய்யில் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஆயிரக்கணக்கான அமௌண்ட் வந்து லட்சக்கணக்கான அமௌண்ட், கோடிக்கணக்கான அமௌண்ட் அந்த நெய்யிலே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. பொதுவாக இப்படி ஒரு பெரிய கோயில் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய நிர்வாகமாக இருக்கும். பெரிய நிர்வாகமாக இருக்கும்போது பெரிய லெவலில் பணப்புழக்கம், நகைப்புழக்கம்லாம் உள்ள இடத்துல அது ஒருத்தர் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா, அவர் தவறு செய்கிறார் அப்படின்னா அவர் மட்டுமே தனியாக தவறை செஞ்சிட முடியாது. அவர் கூட இருக்கிறவங்கலாம் இதுக்கு வந்து ஒத்துழைச்சாதான் அந்த தவறை செஞ்சிருக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் வந்து அடுத்தடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விசாரணை முழுசாக முடிஞ்சு யார் குற்றவாளி அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக அவங்க முடிவு பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேரோட பேரை வந்து இதில் வெளியிடுறதுக்கு யோசிப்பாங்க, வெளியிட மாட்டாங்க. இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி ஜெயராமுக்கு உடந்தையா இருந்தால் அவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு இருக்கார். ஸோ அடுத்தடுத்து இந்த வளையத்துக்குள்ளே யார் யார் இருப்பாங்கிறது அடுத்தடுத்து தெரிய வரும். ஓகே சார். ஸோ இது பெரிய பொலிட்டிஷியன் சொல்லி தான் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ அவர் பேர்லாம் அடுத்தடுத்து வெளிவர வாய்ப்பு இருக்கா? பொதுவாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸோடைய இன்வால்மெண்ட்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்த முடியாது. அதுதான் உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் பேரெல்லாம் வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். பல நேரங்களில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உன்னிகிருஷ்ணன் போற்றி அவரை சார்ந்த அந்த கோயில் நிர்வாகிகள் மட்டும் கைது செய்யப்பட்டு இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற முக்கியமான பொலிட்டிஷியன்ஸோ இல்லை முக்கியமான நபர்களோ அவர்கள் பேர் தெரியாமலேயே வந்து மறைக்கப்படுற சூழ்நிலைகளும் கூடவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல நேரங்களில் இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களில் ஸ்கேமில் பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளில் பல பேருடைய பேர்கள் வெளியில் வராமே மறைக்கப்படுது. அப்படி இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஸோ இந்த சபரிமலை விஷயத்தில் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, என்ன கேஸ் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.